கனகு, என்னங்க? நான் நைட் வர்றதுக்கு லேட் ஆகும். நீ எனக்காக வெயிட் பண்ணாத, சாப்பிட்டுட்டு படுத்துரு. சரிங்க. உமா, அண்ணன் நம்மளை பார்த்துட்டாரு. எனக்கு இது வரைக்கும் இருந்த தைரியம் இப்ப இல்ல உமா. ஒரு பாரு, முறைச்சுக்கிட்டே வேற நிக்கிறாரு. இப்ப என்ன செய்யலாம் உமா? ஏன் தான் இப்படி பயந்து நடுங்குறீங்களோ? 1000 தான் இருந்தாலும் அவர் உங்க அண்ணன் தானே. வீடு வரைக்கும் வந்துட்டோம், வான்னு சொல்லாமல போயிடுவாரு. தைரியமா போங்க. அண்ணே, எப்படி இருக்கீங்க அண்ணே? உங்களுக்கு என் மேல இருக்கிற கோபம் இன்னும் தீரல போல இருக்கு அண்ணா. ஆனா நான் அந்த பழைய சீனு இல்லைண்ணா. அண்ணா அண்ணா, பரவாயில்லைங்க, உள்ள போங்க. சரி வாங்க. கோதண்டா, என்னப்பா போன உடனே திரும்பி வந்துட்ட? அங்க எதுவும் பிரச்சனையா? பிரச்சனை எனக்கு இல்லம்மா. வேற யாருக்கு? நம்ம குடும்பத்துக்கு. நம்ம குடும்பத்துக்கா? என்னப்பா சொல்ற? ஒண்ணுமே புரியலையே. அங்க பாரு, புரியும். பாட்டி, பாட்டி. ஐயோ, ராஜாத்தி தங்கம், பாத்தியாடா எப்படி வளர்ந்துருக்கான்னு? எப்படி இருக்கீங்க பாட்டி? நல்லா இருக்கம்மா. நீ பாத்தி பாத்தி சொன்னப்ப பார்த்தது இப்ப பாட்டின்னு தெளிவா சொல்ற. ஏண்டா சீனு, எப்படா எங்களை இத்தனை நாள் மறந்துட்டு இருந்த? உமா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் அத்தை. நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னமா, நல்லா இருக்கேன். அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல எதுக்கு வந்தாங்கன்னு கேளுங்க. ஏண்டா, இவ்வளவு நாள் கழிச்சு வந்தவங்களை எதுக்கு வந்திருக்கீங்கன்னு எப்படா கேள்வி கேட்க முடியும்? இப்பவாவது வந்தாங்களேன்னு சந்தோஷப்படுவியா? எப்படிமா சந்தோஷப்பட முடியும்? என் வார்த்தையை மதிக்காம நம்ம உறவே வேண்டான்னு வெட்டிட்டு போனவன் தானே இவன். அதுக்கு மன்னிப்பு கேட்கறதுக்காக தானே இப்ப வந்திருக்கேன். தயவு செஞ்சு நான் மன்னிச்சிருங்கண்ணா. மன்னிக்கிறதுக்கும் மன்னிப்பு கேட்கறதுக்கும் ஒரு உறவு முறை தேவை. அப்பதான் மன்னிப்புன்ற வார்த்தைக்கு மரியாதை. நமக்குள்ளதான் ஒட்டம் இல்ல, உறவு இல்லையடா. அண்ணா, மறுபடியும் அப்படி சொல்லாதீங்கண்ணா. உங்க பேச்ச கேட்காம இந்த வீட்டை விட்டு போனதுக்கு இப்ப நான் ஏகப்பட்ட பிரச்சனையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். இனிமே உங்க வார்த்தைக்கு ஒரு வார்த்தை மறு பேச்சு பேச மாட்டேன்னா. பாட்டி, அப்பாவுக்கு வேலை போயிடுச்சு பாட்டி. அப்படியா உமா? ஆமாக்கா, மீனா சொல்றது நிஜம்தான். இவர் மாமா பேச்ச கேட்காம எங்க எல்லாரையும் பெங்களூர் கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு நாள் கூட நிம்மதியான வாழ்க்கை இல்லை. ஃபேக்டரியை இன்னைக்கு மூடிடுவானோ நாளைக்கு மூடிடுவானோன்னு தினம் தினம் முள்ளு மேல நடந்துட்டு இருந்தோம். எப்படியோ 2 வருஷம் தாக்கு பிடிச்சோம். போன வாரம் இழுத்து மூடிட்டாங்க. ஏண்டா பாவி, இத்தனை கஷ்டத்தோட அந்த ஊர்ல ஏண்டா வாழணும்? ஒரு போன் பண்ணி எங்களுக்கு விஷயத்த சொல்லி இருந்தா நான் வந்து உங்களை எல்லாரையும் கூட்டிட்டு வந்திருப்பேனே. சரி, நடந்தது நடந்து போச்சு. கவலைப்பட்டு பிரயோஜனம் இல்லப்பா. பெங்களூர்ல ஒரு வேலை போனா மெட்ராஸ்ல 100 வேலை கிடைக்கும். நடந்ததை மறந்துட்டு ஆக வேண்டியதை பாப்போம். அதுதான் புத்திசாலித்தனம். மறந்துருங்க. சரி, உள்ள கூட்டிட்டு போ. சாப்பிட்டாங்களா என்னன்னு தெரியல. சாப்பாடுக்கு ஏற்பாடு பண்ணு. நான் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். பெரியப்பா டாடா. நான் மத்தியானம் வந்து பார்க்கறேன். வாமா. வாப்பா, வா வா. நீங்க யோசிச்ச முடிவுக்கு வந்து ஒரு தீர்வு காண்றதுக்குள்ள என் வாழ்நாளே முடிஞ்சு போயிடும். அப்புறம் யமலோக பிரதிநிதி சொல்லிட்டு போன மாதிரி உங்கள யார் ஒருத்தர் இந்த சிம்மாசனத்தில் உட்கார முடியாது. மறுபடியும் அலாவுதீனோ நாம அனுமானிக்க முடியாத யாரோ ஒருத்தரோ இந்த பூதலோகத்துக்கு ராஜாவாயிடுவாங்க. அப்படி அமைய போற மந்திரி சபையில உங்கள யாருக்கும் மந்திரி பதவி கிடைக்கிற வாய்ப்பே கிடையாது. அதனால நீங்க எல்லாரும் நிரந்தர அமைச்சர்களா இந்த அவையை அலங்கரிக்கணும்னா, நான் நிரந்தர ராஜாவா இந்த சிம்மாசனத்தில் உட்காரணும்னா இப்ப என் வாழ்நாளை நீட்டிச்சே தீரணும். அதுக்கு இருட்டு உலகத்தில் அடைச்சு வச்சிருக்கிற ஜலாவதியினுடைய ஆயுட்காலம்
எனக்கு எப்படியாவது கிடைத்தே தீர வேண்டும். அதற்கு என்ன வழி இருக்கிறது என்று சீக்கிரம் சொல்லுங்கள். அண்ணா, என்னுடைய யோசனை தங்களுக்கு நிச்சயம் கை கொடுக்கும். தயவு செய்து கேளுங்க. எல்லோரும் சொல்லிவிட்டார்கள், எதுவும் எடுபடவில்லை. நீங்களும் சொல்லுங்கள் பார்ப்போம். அதற்காக மற்றவர்கள் இன்னொரு முறை யோஜனை சொல்வதில் தவறில்லை. மன்னா, பொதுவாக மகன் தாய் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடப்பான் என்பது எல்லா உலகத்திலும் உள்ள ஒரு நடைமுறை யதார்த்தம். அதன்படிதான் ஆயிஷாவை ஒரு துருப்பு சீட்டாக பயன்படுத்தி ஜிலாவுதீனை நமது வழிக்கு கொண்டு வர பார்த்தோம். ஆனால் அது முடியாமல் போய்விட்டதே. அதுதான் நடந்த கதையாயிற்று. இனி நடக்கப் போவதை பற்றி சொல்லுங்கள். அதைத்தான் மன்னா நான் சொல்ல வந்தேன். தாய் பாசம் மகனுடைய உயிரை தக்க வைத்துக் கொண்டது. ஜிலாவுதீனுக்காக தன்னுடைய உயிரையும் தியாகம் செய்ய துணிந்து விட்டாள் ஆயிஷா. ஆனால் ஒரு மனைவிக்கு தன் கணவன் மேல் அந்த அளவுக்கு பாசம் இருக்காது. புருஷனுடைய உயிரை விட தன்னுடைய உயிரைத்தான் பெரிதாக நினைப்பாள் மனைவி. அதனால் பூதராணியை இருட்டு உலகத்திற்கு கொண்டு வந்து விஷயத்தை எடுத்துச் சொல்லி அவளுடைய உயிருக்கு நாம் கெடு வைத்தோமானால் பூதராணி ஜிலாவுதீனுடன் பேசி எப்படியாவது அவனுடைய வாழ்நாளை தங்களுக்கு வாங்கி கொடுத்து விடுவாள். சபாஷ், இது அருமையான யோஜனை. என்னுடைய அறிவுக்கு எட்டியபடி இப்போதெல்லாம் ஆண்கள் தாயின் பேச்சுக்கு கட்டுப்படுவதை விட தாரத்தின் பேச்சுக்குத்தான் அதிகமாக கட்டுப்படுகிறார்கள். இந்த கருத்திற்கு எனக்கு உடன்பாடு உண்டு மன்னா. அப்புறம் இதற்காக நேரத்தை வீணடிக்க வேண்டும். நீ இப்போதே பூலோகம் கிளம்பு, பூதராணியோடு திரும்பு. ஆகட்டும் மன்னா. எந்த பக்கத்தை பொருட்டு கோர்ட்டு கேஸு கேஸு கோர்ட்டு, இதை விட்டா வேற நியூஸே இல்லையா உங்களுக்கு? 15 பக்கத்துல இல்லாத நல்ல செய்தி 16வது பக்கத்துல தக்குனுண்டுக்கு 4 வரியில மறைஞ்சு கிடக்கு. அதுவும் வாண்டட் காலத்துல. யார் அந்த புண்ணியவான்னு தெரியலையே. யாரா இருந்தா என்ன, அதான் போன் நம்பர் கொடுத்துருக்காங்களே, டயல் பண்ணா டீல் முடிய போகுது. வணக்கம். முதல்ல அவன் கேட்டிருக்கிற அந்த பழசு வாட்சை தேடி பிடிப்போம். நம்ம கிட்டதான் இத்து போட வாட்ச் 10-15 இருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகம், மேற்கும் வெவ்வேறு நாடு. வெங்கி, ரொம்ப ஓவரா பேசுற. முதல்ல அந்த பழைய வாட்ச் இருக்கிற டப்பாவை தேடி கண்டுபிடி. எங்க வச்சேன்? அடச்சே, நம்ம எதையாவது தேடணும்னு வந்தாதான் பவர் கட் ஆகும். அப்புறமா வந்து தேடலாமா? அறிவு கெட்ட வெங்கி, நல்ல விஷயத்த தள்ளி போடக்கூடாது. எவனோ ஒரு மடைய பழைய கை கடிகாரத்துக்கு 1000 கணக்கில் பணம் தரேன்னு சொல்லியிருக்கான். கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி விடவே கூடாது. ஒரே அமுக்க அமைக்கணும். ஒளி இல்லைன்னா என்ன, நாம ஒளி ஏத்துவோம். ஹாய், இதோ கேண்டில். இந்த வெளிச்சம் போதும். இதை வச்சுக்கிட்டே இந்த ரூமை அணுவா ஆராய்ச்சி பண்ணும். அந்த டப்பாவை இங்கதான் எங்கேயோ வச்சேன். ஆனா எங்க வச்சேன்னு ஞாபகத்துல இல்லையே. விடக்கூடாது, விடவே கூடாது. அந்த டப்பா எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிக்கணும். ஒருவேளை இதுக்குள்ள இருக்குமோ, பார்த்துடலாம். எல்லாம் பழைய சாமான், தேவையே இல்லை. இது ஏதோ கீழே விழுந்தது. ஆனா என்னன்னு தெரியலையே. ரொம்ப நாளா உள்ள இருக்கா, அதனால அதோட வாசனை கப்புன்னு மூக்க தொலைக்கிறது. என்னது அது? வாவ், பழைய ஓலைச்சுவடி.
இங்க எப்படி வந்தது? இதோட மதிப்பு பல லட்சம் தேரும். இத மட்டும் படிச்சு நம்ம ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டோம், அவ்வளவுதான், லட்சக்கணக்கில் பணம் சம்பாதிச்சிடலாம். கண்டிப்பா இந்த ஓலைச்சுவடி நமக்கு லட்சக்கணக்கில் பணத்தை தரப்போகுது. என்ன எழுதிருக்கு? இதுல இருக்கிற மொழி தான் என்னன்னு புரியல. என்ன பண்ணுறது? அதனால என்ன, நம்மகிட்ட தான் ஒரு அடிமை இருக்கானே, விளக்க தேய்ச்சி அவனை வர வச்சு இது என்ன லாங்குவேஜ்னு கேட்டுட வேண்டியதுதான். டே வெங்கி, இது ஒரு லக்கி டேடா. ஏதோ ஒரு காரணத்தினால தான் பவர் கட் ஆயிருக்கு. அதனாலதான் நீ கையை விட்டு தொலைவின உனக்கு இந்த ஓலைச்சுவடி கிடைச்சிருக்கு. கலக்கு வெங்கி, கலக்கு. பாலு பிரசன்ட் சார். சோமு பிரசன்ட் சார். ரவி பிரசன்ட் சார். தினேஷ் பிரசன்ட் சார். முத்துசாமி பிரசன்ட் சார். கௌதம் பிரசன்ட் சார். கௌரி பிரசன்ட் சார். இப்ப உங்க எல்லார்ட்டையும் ஜெனரல் நாலேஜ் கொஸ்டின் கேட்க போறேன். ஒவ்வொரு கேள்விக்கும் 5 மார்க். அதிகமா மார்க் வாங்குறவங்களுக்கு நான் ஒரு gift தர போறேன். எல்லாரும் ரெடியா? ரெடி சார். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உலகத்திலேயே மிகப்பெரிய நதி எது? பாலு நீ சொல்லு. காவேரி. மண்ணாங்கட்டி. ஓகே. கௌரி நீ சொல்லு. நைல் நதி. வெரி குட், உனக்கு 5 மார்க். உட்காரு. அடுத்த கொஸ்டின் கௌதம்க்கு. கௌதம் எந்திரி. இந்தியாவின் ஜனாதிபதி யார்? ஏபிஜே அப்துல் கலாம். வெரி குட், உனக்கு 5 மார்க். உட்காரு. வணக்கம் சார். பெல் அடிச்சதும் எல்லாரும் ஹெட்மிஸ்டர்ஸ் பிரேயர் ஹாலுக்கு வர சொல்லியிருக்காங்க. அடுத்து என்னன்னு தெரியுமா? இன்னைக்கு நவராத்திரி பூஜையை பத்தி ஹெட்மிஸ்டர்ஸ் உங்களுக்கு லெக்சர் கொடுக்க போறாங்க. அதனால எப்பவும் போல பெல் அடிச்சதும் வீட்டுக்கு போகாம எல்லாரும் பிரேயர் ஹாலுக்கு போகணும். சரியா? குட் ஈவினிங். உட்காருங்க. உங்களை எல்லாரும் ஏன் இங்க வர சொன்னேன் தெரியுமா? தெரியும் மேடம். நவராத்திரி பண்டிகையை பத்தி சொல்றதுக்காக தான் நீங்க எங்களை கூப்பிட்டிருக்கீங்க. வெரி குட். இந்த சின்ன வயசுல இருந்தே உங்களுக்குள்ள சகோதர பாசமும் மனித நேயமும் வளரணுங்கிறதுக்காக இன மதம் பார்க்காம எல்லா பண்டிகைகளையும் எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுற வழக்கத்தை நம்ம ஸ்கூல்ல கடைபிடிச்சுக்கிட்டு வரோம் இல்லையா? ஆமா மேடம். அந்த வகையில நம்ம ஸ்கூல்ல முதலா கொண்டாடின பண்டிகை எதுன்னு யாருக்காவது தெரியுமா? முதல்ல கிறிஸ்மஸ், ரெண்டாவது பொங்கல், அதுக்கப்புறம் ஓகே 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 வரிசையா எல்லா பண்டிகையும் கொண்டாடிக்கிட்டு வரோம். இந்த மாசம் நவராத்திரி பூஜை. இத பத்தி இப்ப நான் உங்களுக்கு விளக்கமா சொல்ல போறேன். கவனமா கேளுங்க. ஒவ்வொரு வருஷமும் புரட்டாசி மாசத்துல துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி இந்த 3 தேவிகளையும் 9 நாளைக்கு முறைப்படி பூஜித்து விரதம் இருந்து வணங்கி வந்தா நமக்கு கடவுளோட கிருபை கிடைக்கும். இந்த வருஷம் நவராத்திரி விரதம் அடுத்த வாரத்துல இருந்து ஆரம்பிக்க போகுது. அதுக்காகத்தான் இங்க மேடை அமைச்சு கொலு வச்சிருக்கோம். இதே மாதிரிதான் நிறைய வீடுகள்லயும் மேடை அமைச்சு கொலு வைப்பாங்க. இந்த பீடத்தையும் கலசத்தையும் 9 நாள் பூஜையில வச்சு 10வது நாள் தான் பிரிப்பாங்க. ஒவ்வொரு நாளும் கலச பூஜை, கண்டா பூஜை, ஆவாகனம், அங்கன்யாசம்னு நிறைய பூஜைகள் செய்வாங்க. ஒவ்வொன்னுக்கும் தனித்தனியா மந்திரம் இருக்கு. பெரியவங்களோட சேர்ந்து நீங்களும் மந்திரம் சொல்லி வணங்கி வந்தா ஞாபக சக்தியும் வளரும், நல்லா படிக்க முடியும். ஆனா
எல்லா வீடுகளையும் கொலு வச்சு கொண்டாட முடியாது. அதுக்கான வசதி வாய்ப்புகள் இருந்தாதான் கொண்டாட முடியும். அதனாலதான் ஸ்கூல்ல எல்லாருக்குமா சேர்த்து நவராத்திரி கொலு கொண்டாட போறோம். கௌரி, நம்ம வீட்லயும் கொலு வைக்க சொல்லி அம்மா கிட்ட கேட்கலாமா? கண்டிப்பா கேட்கலாம். ஹெட்மிஸ்டர் சொன்ன மாதிரி வசதி இருக்கிறவங்க வீட்டில் கொலு வச்சு நவராத்திரி பூஜை நடத்தினா அந்த தெருவில் இருக்கிற மற்ற குழந்தைங்க தங்கள்கிட்ட இருக்கிற பொம்மைகளை எடுத்துட்டு போய் அந்த கொலுவில் வச்சு பூஜையில் கலந்துக்கலாம். அதன் மூலமா கிடைக்க வேண்டிய பலன் தவறாம கிடைக்கும். சரி, இப்ப எல்லாரும் கிளம்பி வரிசையா வீட்டுக்கு போலாம். பார்த்து போங்க. கௌதம், கௌரி, கொலு வைக்க போறீங்களா? வைங்க வைங்க, நானும் உங்களுக்கு வைக்கிறேன். வேட்டு